இந்த முட்டாளுங்க நம்மள நோக்கி சாகறதுக்கு வருதுங்க. நீ எப்படியோ நினைச்சுக்கோ, ஆனா இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல உண்மையான பீஸ்ட் யாருன்னு தான் புரியும். அந்த வயசான ஆளோட பாட்டே பீஸ்ட் தானே. நீ இந்த குரூப்பையே பாதுகாக்கிற. நீ உண்மையிலேயே ஸ்ட்ராங் ஆயிட்ட சங். இவ்வளவு நல்ல ஆயுதங்கள் எங்க இருந்து கிடைச்சது? நானும் இத பத்தி தான் யோசிக்கிறேன். உனக்கு இன்னைக்கு எந்த காயமும் படலையே. ஆமா, உண்மைதான். இங்க இன்னைக்கு என்னோட உதவி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு இன்னமும் உன்னோட உதவி தேவை. உண்மையிலேயே அவன் ரொம்ப மாறிட்டான். அவனோட தோற்றம் மட்டும் இல்ல, அவனுடைய ஆராவம் மாறிடுச்சு. ரொம்ப எளிமையா இருக்கான். நீ மார்ஷல் ஆர்ட்ஸ் ஏதாவது கத்துக்கிட்டியா? சரி வாங்க, எல்லாரும் அப்படியே போலாம். இங்க பாதை பெரியது. முன்னாடி விட இப்போ டஞ்சன் ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால 3 குரூப்பா போறது நல்லது. இதுல கூடுதலா ரிஸ்க் இருந்தாலும் நம்மளால சீக்கிரமா அதை கடந்துட முடியும். சரி, அப்படியே பண்ணுவோம். நான் கைதிகளை வலதுபுறமா கூட்டிட்டு போறேன். நீங்க பாஸ் சேம்பரை பார்த்தா யாரையாவது அனுப்பி தெரியப்படுத்துங்க. என்னோட பெர்செப்ஷன் அபிலிட்டி அதிகப்படுத்தினதுனால தான் என்னால சொல்ல முடியுது. பாஸ் இங்க தான் இருக்கு. எப்படி இந்த காப்ளிங்ஸ் எனக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கல. மிஸ்டர் சாங், நாம இடது பக்கம் பாதையில போலாம். நல்லாவே புரியுது. அப்ப நாங்க நடுவுல போறோம். சரி. இந்த காப்ளின்ஸ் எல்லாம் இருந்தா நாம நல்லா தான் இருப்போம். இந்த வேலையை நல்லபடியா முடிப்போம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா முடியும். பலவீனமான ஹண்டர்ஸை தான் லோ ரேங்க் டஞ்சன்ஸ்க்கு கூப்பிடுறாங்க, கரெக்டா? நம்ம ஏற்கனவே அப்படி அசியூம் பண்ணதுனால தான் இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த ரெய்டு முடிஞ்சதும் நான் சங்கு கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறேன். நம்ம பயந்து ஓடினதை நினைச்சு உனக்கும் உறுத்தல தானே இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம ப்ரொஃபஷனல் ஹண்டர்ஸ். நம்ம குடும்பத்துக்காக இருந்தாலும் நம்ம ஒருத்தரை விட்டுட்டு போன யதார்த்தத்தை நம்மளால மறுக்க முடியாது. நம்ம நிரந்தரமான ஹண்டர்ஸா இருக்கணும்னா நடந்த விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும். நம்மள மன்னிப்பான்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு வாய்ப்பு இல்லதான். இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்க போறேன். சரி வா, முன்னாடி போலாம். இந்த காப்ளின்ஸ் அழிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கே. என்ன அவ்வளவுதானா? இது ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைச்சியா? இந்த மாதிரி எவ்வளவு வந்தாலும் நான் எதிர்க்க தயார். ஒருவேளை மனுஷனோட சண்டை போட்டா என்ன பண்ணுவீங்க? அவங்களையும் இதே மாதிரி ஈஸியா கொண்டுடுவீங்களா? எனக்கு இதுல எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல. ஆமா, எல்லாமே ஒண்ணுதான். எதுக்கு என்ன மீட் பண்ணணும்னு சொன்னேன்? மொத்தம் 3 ஆளுங்க. அவங்க என் பொண்ணை பயங்கரமா தாக்குனாங்க. அதுக்கப்புறம் அவ தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துட்டா. என் மனைவி அந்த அதிர்ச்சியில ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிட்டா. ஒண்ணுமே நடக்காத மாதிரி அந்த அயோக்கியர்கள் எல்லாமே கொஞ்ச நாள சுதந்திரமா வெளியில வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 3 பேருமே ஹண்டர்ஸ். போதாததுக்கு ஹண்டர்ஸ் சிறையில இருக்கும்போது தண்டனையை குறைக்கிறதுக்கு அவங்கள ரேட்ஸ்க்கு அனுப்புறீங்களா? இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? இதுக்கப்புறம் என் பொண்ணு எப்படி என் வீட்டுக்கு வருவா? என்னது? என்கிட்ட இப்போ 300 கோடி இருக்கு. எனக்காக நீ அவங்கள கொல்லணும். ஒரு டஞ்சனுக்குள்ள என்ன நடந்தாலும் அது அந்த டஞ்சனுக்குள்ள தான் இருக்கும். என்ன நான் சொல்றது? உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. நான் இங்க இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் கிட்ட சொல்றது இதுதான். உங்க 3 பேரையும் 100 காப்ளின்ஸ் கொடூரமா தாக்கிச்சுன்னு நான் சொல்ல போறேன். இந்த பாதை என்ன எல்லா இடத்துக்கும் போய்கிட்டே இருக்கு. நம்ம சரியான வழியில தான் போறோமா? நமக்கு தப்பான வழி கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறியா? ஏதோ போயிட்டு இருக்கோம். காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. நீ ரொம்ப சீக்கிரமா சாகணும்னு நினைக்கிறியா? முடிஞ்ச அளவுக்கு உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்தி கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பாதைகள் ஒண்ணு சேருதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த பாதை பாஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போகும்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு சில சிக்கலை ஏற்படுத்தும். நான் என்னோட பிளானை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். அந்த காங் தாக்ஷக் ஹாஸ்பிட்டல்ல அவரோட இன்ஸ்பெக்டர் பாஸோட வந்து என்ன பார்த்தாரு.
அவருக்கு என்ன ஞாபகம் வரலனா நல்லது. மிஸ்டர் சாங், என்ன இது? இவங்களுக்கு என்ன ஆச்சு? சியாங் ஹோ, மிஸ்டர் காங். மிஸ்டர் கிம். ஜூஹி, அவரை ஹீல் பண்ண. சீக்கிரம் அவரை ஹீல் பண்ணு. சரி மிஸ்டர் கிம், ப்ளீஸ் அசையாம அப்படியே இருங்க. இது கண்டிப்பா அந்த பீஸ்ட் செஞ்ச வேலையா இருக்காது. ஆயுதங்கள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. யாரோ இவரை பல தடவை குத்த முயற்சி பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, என்னால இனிமே பொழைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாது. உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. கண்டிப்பா நீங்க உயிர் பழைப்பீங்க. உங்களை நான் வேற எப்படிதான் குறை சொல்றது? என்ன மன்னிச்சிரு, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நான் இப்படி ஒரு விளையாட்டு இது வரைக்கும் எப்போ பார்த்ததே இல்லை. நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. நான் மனசார மன்னிப்பு கேட்கிறேன். ஆத்மா சாந்தி அடையட்டும். பரவாயில்லையே, ரொம்ப வேகமா இருக்க. முதல்ல அந்த ஹீலரை தான் நான் காலி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அவளோட தலையெழுத்த நீ மாத்துவ போல இருக்கே. மிஸ்டர் கேங், நீ ஏன் இப்படி பண்ண? நான் தான் பண்ணேன். இப்ப என்ன? நீ ஒரு அந்தர் அசோசியேஷன்ல இருந்து தானே வந்திருக்க. இதுல இருந்து தப்பிச்சொல்லான்னு நீ தெரியும், நினைக்கிறியா? அதான் கதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது அந்த காப்ளின்ஸ் பண்ண வேலைதான்னு எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன். நான் போட்ட திட்டத்தைப்படி எல்லார்கிட்டையும் என்ன சொல்ல போறேன்னா, இந்த கைதிங்க இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாங்க, அதனால அவங்க கொன்னுட்டாங்க. நான் பாஸோட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னையும் தாக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா என்ன அழிக்க தேவையானது அவங்க கிட்ட இல்ல, அதனால அவங்க கிட்ட இருந்து நான் மட்டும் தப்பிச்சிட்டேன்னு சொல்ல போறேன். பிளான் பர்ஃபெக்டா இருக்கா? அநியாயமா இல்ல. அவனுக்கு எதிர்த்து போராட முடியாது. நான் பாத்துக்கிறேன். நான் இதை எடுத்துக்கிறேன் கேட்டா. நான் வாளை பயன்படுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அவன் வீர என்னை விட உயர்ந்தவன். இருந்தாலும் பரவாயில்ல. ஜூஹி, உன்னால என் மேல ஒரு கவசத்தை உருவாக்க முடியுமா? கண்டிப்பா. கொலையாளிகளுடைய வலைகள் பலவீனமான பாதுகாப்பா கொண்டு இருக்கும். நான் அதை கெயின் பண்றேன். நீ எந்த வலிமைய உன்னுடைய சக்தியா நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அது கை கொடுக்கணும்னு நினைக்காத. இப்ப நான் யார் தெரியுமா? வாழ் வீரன். உன் திறமை மந்திரத்தை மையம் கூட இருக்கு. அந்த வாள் உனக்கு எந்த விதத்திலையும் உதவாது. இப்ப உனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒத்துக்கிறேன், உனக்கு சில மூவ்ஸ் இருக்கு. சில மூவ்ஸ தவற விட்டாலும் என்ன பண்ணணும்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அது ஒரு நொடி மட்டும்தான் அவரால் தொடர முடிஞ்சது. ஒருவேளை அவர் இன்னும் வேகமா செயல்பட்டு இருந்தா. வேகமாவும் துல்லியமாவும் உன்னோட வாள்ல மந்திரத்தை திணிச்சது என்னால பார்க்க முடிஞ்சது. உன்னால இவ்வளவுதான் மேனேஜ் பண்ண முடியும். அந்த வலியை ஹீல் பண்றது அவதானே. அவளை முடிச்சா எல்லாம் முடிஞ்சது. ஆயுதம் ஏந்திய எதிரிக்கு முதுக காட்டுறியா? நீ சராசரியான ஒரு வயசானவன் இல்லன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் எஸ்டர்ன் கான்காஸ்ட ட்ரெயின் பண்ணிருக்கேன்டா. பிளேட் டெக்னிக்க வச்சு என் கூட நீ மோத முடியாது. இருக்கலாம், ஆனா உனக்கு இருக்கிற பவருக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு. ஆனா உன்ன மாதிரி ஒரு மந்திரவாதி என்ன மாதிரியான ஒரு கொலைகார ஹண்டர் கிட்ட ஜெயிக்க முடியும்னு நீ நம்புறியா? மிஸ்டர் சாங். ஓ நோ. உன்னோட ஹீலரும் உன்ன மாதிரியே இருக்காங்களே. கேம் முடிஞ்சது. இது வேலை செய்தா? உன் மாய சக்தியை பயன்படுத்தி என் வால் சக்தியை குறைக்கலாம்னு நினைச்சியா? நான் உன்னை கொல்ல வரும்போது நீ என்ன கொல்றதுக்காக தானே.
இந்த வயசான காலத்திலயும் பரவாயில்ல, திட்டெல்லாம் நல்லா தான் தீட்டுற. என் கதை முடிஞ்சது. உண்மைதான். நீ மறுபடியும் வந்துட்டியா? சொல்லு, யாரா நீ? சங் ஜின்வோ, ஈராங் ஹண்டர். ஈரேங்கா? அப்ப பயப்படவே தேவையில்லை. சங், என்ன ஆச்சு திடீர்னு? என்ன நடந்ததுங்க? ஈரேங்க்ல கூட இவ்வளவு பவர்ஃபுல்லா பிளாக் பண்றது என்னால இப்போ பார்க்க முடியுது. பரவாயில்ல, ஆனா எதிர்வினை நேரத்துல நீ அதை 2 வாட்டி இழக்கணும். அப்பதான் அது வலுவடையும். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. உன்னோட திறமையை நீ மறைக்க பாக்குறல. இந்த குரூப்ல ஒருத்தர் பத்தி ஒருத்தருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ ஃபால்ஸ் ரேங்கரா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க எந்த சாட்சியும் விட மாட்டாங்க. இதனால ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும். அதான் 2வது விழிப்புணர்வு. உண்மையா சங்? 2வது விழிப்புணர்வா? அப்படின்னா அது கண்டிப்பா அது டபுள் டஞ்சன்ல தான் நடந்திருக்கணும். என்ன டபுள் டஞ்சனா? என்னது? ஆரம்பத்துல பலவீனமா இருந்த அந்த ஈரேங்கரா, ஆனா இப்ப பார்க்க ரொம்பவே வித்தியாசமான ஆளா இருக்கானே. நாங்க செக் பண்ணும்போது மனாமீட்டர் 10 தான் காமிச்சது. அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இவனுக்கு 2வது விழிப்பு ஏற்பட்டிருக்கு. டபுள் டஞ்சன்ல இருந்து இவன் எப்படி தப்பிச்சிருப்பான்? சரி, என்னதான் நடந்திருந்தாலும் கண்டிப்பா உனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்காது. உண்மையிலே எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்னு நான் உனக்கு கத்து தரேன். நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ண? கைதிகளை கொன்னதை பத்தி கேக்குறியா? பாதிக்கப்பட்டவங்களோட அப்பாதான் என்ன இந்த மாதிரி செய்ய சொன்னாரு. ஒருத்தரை தற்கொலைக்கு தூண்டி விட்டது மட்டும் இல்லாம அதை நினைச்சு கொஞ்சம் கூட கஷ்டப்படல. இது ஒரு சின்ன சமூக நீதி, அவ்வளவுதான். இல்ல, நான் கேட்டது மிஸ்டர் கிம் அப்புறம் கேங்க பத்தி. ஏன் அவங்கள கொன்ன? அமைதிப்படுத்துறதுக்காகவா? அவங்கள சித்திரவதை பண்ணாம நீ இதை பண்ணிருக்கலாம். ஆனா நீ அப்படி பண்ணல. இவங்களை வச்சு பொம்மையோட விளையாடுற மாதிரி விளையாடி இருக்க. நீ பாதிக்கப்பட்டவங்களுக்காக இத செய்யல. நீ எதிர்பார்த்ததும் இது இல்ல. நிச்சயமா நீங்க சொன்னதை என்னால செய்ய முடியும். என்னை பத்தி நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் யார் தெரியுமா? நான் ஒரு பி ரேங்க் ஹண்டர். பெரிய கில்ஸ்ல இருந்து எனக்கு ஆஃபர் வந்தது. அப்படி இருந்தும் இந்த ஹண்டர் அசோசியேஷன்ல நான் எதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? எதுக்காகன்னா, எனக்கு மிருகங்களை விட மனுஷங்களை விளையாடி கொள்றதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈரேங்க்ல இருந்து நீ என்னதான் எழுச்சி பெற்றிருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. நீ ரொம்ப ஸ்லோ. நீ ரொம்ப வேகமா இருக்க. இப்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கா. நான் இதுக்கு முன்னாடி பார்த்த சங்க மாதிரியே இப்ப இவன் இல்ல. நம்ம ஸ்பீட்ல மேட்ச் ஆயிடும். நம்ம 2 பேருக்கும் ஒரே விதமான உருவாக்கம் அப்புறம் ஸ்கில்ஸ் இருக்கு. ஆனா உன்னை விட ஹை ரேங்கர்ஸ் கிட்ட மோதின அனுபவம் எனக்கு இருக்கு. அந்த அனுபவம் இல்லாததுதான் உனக்கு வீழ்ச்சியா இருக்க போகுது. உனக்குள்ள இருக்கிற கசப்ப நான் தரேன். அது உன்னால முடியாது. உன்னோட ரத்த வரிய கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமா? நீ அதை பண்ணி முடிச்சிட்ட. சிஸ்டம் கூட இந்த விஷயத்த நோட் பண்ணிடுச்சு. நான் மறுபடியும் நன்றி சொல்ல விரும்புறேன். உன் சாவ உறுதி செய்ய சிஸ்டம் எனக்கு இன்னொரு காரணம் கொடுத்திருக்கு. என்ன சிஸ்டமா? இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? அப்படி பார்த்தா எனக்கு இங்க அட்வான்டேஜ் இருக்கணுமே. இவன் ரொம்ப வேகமா இருக்கான். விஷமா? உன் சண்டையில இருந்து இப்படி ஒரு எஃபெக்டா? உனக்கு இன்னொரு சிறப்பான விஷயம் காட்ட வேண்டியது இருக்கு. எங்க போயிட்டான்? நான் உன் கண்ணுல படாம தான் இருக்கணும். ஏன்னா நீ ரொம்ப ஷார்ப்பா இருக்க. இது ஒரு திருட்டுத்தனமான திறமை. பார்வை, ஒலி, வாசனை எதுவும் தெரியாது. கொலையாளிய வேட்டையாடுற ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி திறமை இருக்கும். அது மட்டும் இல்ல, எனக்கு இதை பயன்படுத்த தெரியும். யாருக்குமே தெரியாது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் பயன்படுத்தினதை பார்த்த யாரும் இதுவரைக்கும் உயிரோடவே இல்ல. உன்னால இப்ப வேகமா செயல்பட முடியாது. உன் கைகளை நீட்டாத, அமைதியாரு. அடுத்து நீங்க தான் பலியாக போறீங்க. இப்படியே விட்டா சங் இறந்துருவா. காயப்பட்ட காலோட உன்னால என்ன தடுக்கவே முடியாது. சரி, நீ பேச வேண்டியது முடிஞ்சிருச்சா? ஃபுல் ரிகவரியை யூஸ் பண்ணிக்கிறேன். உடனே குணமாக்கிக்கிட்டானே. தனக்கு தானே ஹீல் பண்ணிக்கிற ஹண்டரை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. அவனுக்கு இன்னும் என்ன திறமைகள் இருக்கு? இவன் கணிக்க முடியாதவனா இருக்கான். ரொம்ப ஆபத்தானவனாவும் இருக்கான். என்னோட இன்னொரு உணர்வும் போயிடுச்சு.
உன்ன மாதிரி ஆளுங்களை கொல்றதுக்கு எனக்கு கோவமும் தேவையில்ல. ஓ அப்படியா? அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீ கொலை பண்ணிருக்கன்னு சொல்லு. நம்ம 2 பேரும் ஒரே பிசினஸ் தான் பண்றோம்னு எனக்கு தெரியாம போச்சு. இப்பதான் புரியுது. அவன் ஒரு குறுகிய காலத்துல கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்திருக்கான். இதனால அவன் தோற்றம் மட்டும் மாறல. ஹண்டர்ஸ் விழிச்சுக்கிட்டா அவங்களோட இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி இந்த உலகத்தையே மாத்தும். நாம இருக்கிற இடம் ஹண்டர்ஸ் மட்டுமே நுழையக்கூடிய இடம். சட்டங்களுக்கு இங்க எந்த மதிப்பும் இல்ல. வலிமையானவங்க தான் எப்பவும் மேல வருவாங்க. என்னோட ரத்த வெறிய வச்சு என்ன ட்ராக் பண்றானா? ஆனா நான் எங்க இருந்து வரேன்னு அது தெரியப்படுத்தாது. ஓ, என்னது? என்ன நடக்குது? என்னால இது நம்ப முடியல. No, no, no. நான் எதிர்பார்க்கல. நான் ஏன் அவங்கள கொண்டேன்னு என்ன கேட்ட இல்ல. போர்ல இருந்து செழித்து வளரக்கூடிய ஹண்டர்ஸ் சாதாரண ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கறதுல அர்த்தம் இல்ல. நீயும் அப்படித்தான் இருக்க. நீயும் நான் இந்த நேரத்துல மிஷன்ஸை மட்டும்தான் நாம கொண்டுகிட்டு இருக்கோம். அதனாலதான் நான் சாக போறேன். ஏன்னா நான் இழந்துட்டேன். இது ஒரு இயற்கையான தேர்வு மட்டும்தான். ஆனா உன்னை எதுலயும் சேர்க்க முடியாது. உனக்கு கொல்ற திறன் இருக்கு, குணப்படுத்திக்கிற திறனும் இருக்கு. நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்ல. என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா என்னை பத்தி நானே இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கல. நீ இப்ப என்ன கொண்டுட்டதுனால யாருக்கிட்டையும் உன்னால நான் ஒரு சின்ன ஈரங்கர்னு நடிக்க முடியாது. ஒவ்வொரு பேட்டிலுக்கு அப்புறமும் நான் ஸ்ட்ராங் ஆற ஒரு ஹண்டர்னு என்னால சொல்ல முடியும். அப்படின்னா உன்னோட நிழல் மோசமான இடங்கள் வரைக்கும் நீளுதுன்னு என்னால சொல்ல முடியும். அந்த இடம் இருட்டா இருக்கிற மாதிரி நீயும் வலுவானவனா இருப்ப. இருந்தாலும் நீ உன்னை கவனிச்சுக்கிறது நல்லது. நீ ரொம்ப நேரம் படுகுழியை ஒத்து பார்த்தா படுகுழி உன்னையும் ஒத்து பார்க்க ஆரம்பிக்கும். அதை நீ எப்பவும் மறந்துடாத. அவன் சொன்னது உண்மைதான். நான் இதுக்கு முன்ன விட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். ஆனா சில காரணங்களால நான் ஸ்ட்ராங் ஆகிற ஒவ்வொரு வாட்டியும் எனக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு பிரிஞ்சு போற மாதிரியே நான் உணர்றேன். ஜின்பு, thank you so much. நீ சாதிச்சுட்ட. உன்னால தான் நாங்க இங்க இருந்து தப்பிக்க முடிஞ்சிருக்க. பரவாயில்ல, நீங்க 2 பேரும் இந்த டஞ்சனை விட்டு கிளம்புங்க. மத்ததெல்லாம் நானே பாத்துக்கிறேன். என்னது? நீ தனியா பாத்துப்பியா? அப்படின்னா நீ சொல்றது சரிதான். கிம் அப்புறம் காங்க ஓய்வெடுக்க விட்டது நிச்சயமா வெக்கக்கேடான விஷயம். நாம வெளியே வெயிட் பண்ணலாம். மேனேஜர் ஊ, நான் ரிப்போர்ட்டை கேள்விப்பட்டேன். சர்வைவர்ஸ் எங்க? இங்கே தான் இருக்காங்க. கேங் இத்தனை நாளா ரகசியமா கொலை பண்ணிக்கிட்டு இருந்த விஷயத்தை என்னால இப்ப கூட நம்ப முடியல. அவன் எப்பவும் திட்டவட்டமா தான் இருந்தான். ஆனா அவனோட விஷயத்துல நான் ரொம்ப கவனக்குறைவா இருந்துட்டேன். இதோ இவங்க 3 பேர் தான். என்னது? இவன் அந்த ஈராங் ஹண்டர் தானே? முன்ன விட இப்ப ரொம்பவே மாறிட்டான். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். நீங்க அந்த இன்ஸ்பெக்டர் தானே? என் பேர் ஊ ஜின்சோல். என்னோட ஆள் அந்த மாதிரி பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். உங்களில் யார் கேங்கோட போராடினது? இதுக்கு மேல என்னோட ரகசியத்தை பாதுகாக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது இப்படியே போச்சுன்னா நான் ஜின்ஹோ கூட போட்ட டீலை கேன்சல் பண்ண வேண்டியதா இருக்கும். அது நான் தான் மிஸ்டர் கேங்க கொலை பண்ணேன். ஓ அப்படியா? அப்போ உங்க ரேங்க் என்னது? என்னோட ரேங்க் சி. உங்களால எப்படி பீராங் ஹண்டரான கேங்க அழிக்க முடிஞ்சது? என் ஃப்ரெண்டு இருந்ததால முடிஞ்சது. ஓ அப்படியா? அப்படின்னா ஹீலரோட உதவியால உங்களால இதை பண்ண முடிஞ்சிருக்கு. பீராங்க் வரிசையில கேங் உயர்ந்தவரா இருந்தாரு. எல்லா மந்திரங்களும் சக்திகளும் சி ரேங்குக்கு மட்டும் கிடைச்சிருந்திருக்க கூடாது. சரி, ஓகே. நான் இந்த சம்பவத்தை எழுதணும். உங்களால முடிஞ்சா என் கூட வாங்க. அந்த காங் டாக்ஷா கழிச்சதுனால மட்டுமே நான் பெரிய ஆளாயிட முடியாது. என்னால் இதுக்கு முன்னாடி சொல்ல முடியல. ஆனா அவன் ஒரு ஏ ரேங்க். அவன் கூட சண்டை போட்டா என்னால எதுவும் பண்ண முடியாது. அங்க நான் ஏதாவது எல்லை மீறி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிட.
ஆனா நீ உன் பலத்தை மறைக்கிறதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அத என்னோட வழியில நான் திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் கைதிகளை கொல்றதுக்காக கேங்க வேலையில வச்சுக்கிட்டவர் வந்து போலீஸ் கிட்ட ஒத்துக்கிட்டாரு. தற்காப்புக்காக தான் நாங்க அப்படி செஞ்சோன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்தது. ஜிங்கு, இங்க பாரு. இது உனக்கு ஞாபகம் இருக்கா?